ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நிவேதா கணேஷ் அவர்கள் எழுதின பிக் ஸ்பிளாஷ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பத்தி தான். போன வீடியோல சாப்டர்ஸ் 1 and 2 ஓட சம்மரி பார்த்திருக்கோம். இப்போ இந்த வீடியோல சாப்டர்ஸ் 3ல இருந்து 6 வரைக்கும் சம்மரி டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். அடுத்த சாப்டர்ஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டா வரும். வாங்க வீடியோக்கு போலாம். Chapter 3 Testing the Waters. After Divya had gone home, her mother shouted at her for being late. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா பயங்கரமா சத்தம் போடுறாங்க, எதுக்கு லேட்டா வந்த அப்படின்ட்டு. Her mother Nanda advised her to win in the swimming competition. Only then her mother would permit her to go to the lake. திவ்யாவோட பிரதர் நந்தா சொல்றான், நீ ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஜெயிச்சாதான் உன்னை அம்மா வந்து லேக்குக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு தைரியமா அனுப்புவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றான். She went to the town and visited the Panchayat office. She saw the notice board and searched for the announcement about swimming competition. இவ அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நேராக டவுனுக்கு போறா. அங்கே போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, எஸ்பெஷலி அந்த ஸ்விம்மிங் காம்படிஷனை பற்றி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தேடி பார்க்குறா. முத்துராம், a swimming coach, told her that it was he who had taken an initiative to search for children from government schools who wished to participate in a district competition. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு. அவர் தன்னை முத்துராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விம்மிங் கோச். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ணிட்டு வந்தது நான் தான். டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் ஒன்று இருக்கு, ஸ்விம்மிங் காம்படிஷன், அதில் குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் வந்து விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. திவ்யா எக்ஸ்பிரஸ்ட் ஹர் இன்ட்ரெஸ்ட் டு ஹிம். ஷி வாஸ் மேட் டு ஃபில் அப் அ ஃபார்ம். திவ்யா தன்னுடைய ஆர்வத்தை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறா. ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதையும் அவர் ஃபில் பண்ணுறா. முத்துராம் said that the practice sessions would be arranged for the participants and also they would be given swimwear. முத்துராம் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கொடுப்போம், அது மட்டும் இல்லை ஸ்விம்வேரும் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் ஹியரிங் தீஸ் திங்ஸ் திவ்யாஸ் எக்ஸைட்மெண்ட் நியூ நோ பவுண்ட்ஸ். இதை கேட்டோடனே திவ்யாவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் அவள் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தா. முத்துராம் noticed Divya's left arm which was broken few years back. திவ்யாவுடைய லெஃப்ட் ஆர்ம் உடஞ்சிருக்கதை அவர் முத்துராம் நோட்டீஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளோட கை உடஞ்சிருச்சு. Even though he doubted about her capability, she is very much stern in her opinion. அவருக்கு ஒரு டவுட், இவளால் பண்ண முடியுமா, நல்லா ஸ்விம் பண்ண முடியுமா, இந்த கை வேற உடஞ்சிருக்கே அப்படின்னு முத்துராம் நினைக்கிறாரு. இருந்தாலும் அவ ரொம்ப உறுதியாக இருக்கா. On her way back home, she observed her left hand. She had accepted that her left hand was angled differently when compared to the right one. வீட்டுக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை பார்க்குறா. அவள் நோட்டீஸ் பண்ணுறா. அவளுக்கு ஏற்கனவே தெரியும் ரைட் ஹேண்ட் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, அது உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. In addition to that, the wrist was twisted and her left forearm was very much shorter. She had learned to accept her disability and proceed her life. அது மட்டும் இல்லை, அவளுடைய ரிஸ்ட் அப்படின்னாக்கா அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம், அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, வளைஞ்சிருச்சு. அவளுடைய லெஃப்ட் ஃபோர்ஆர்ம் அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ரைட் ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது திவ்யா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதை வச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, லைஃப்பில் எப்படி மேற்கொண்டு முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கா. The incident happened when she was fetching water from well. The bucket had gone dashing inside the well and that was the reason for the crack in her left arm. அதனால் அவள் தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறா கிணறுலேருந்து. அப்போது இந்த பக்கெட் வந்து அவளோட கையை உரசிட்டு அப்படியே போகுது. அதனால் அவளுடைய அவளுடைய லெஃப்ட் ஆர்மில் ஒரு கிராக் வந்துடுது. Her parents took her to a local medical practitioner and took an initiative to cure her arm with Puttur Kattu, a traditional bone setting practice, but it did not yield any positive result.
அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே புத்தூர் கட்டு, அந்த மாவு கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு விடுறாங்க. ஆனால் அது அவளுக்கு ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கொடுக்கல. Divya handed over the notice to her parents that Muthuram had given her. ஸ்விம்மிங் கோச் முத்துராம் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த நோட்டீஸை அவங்க அம்மா அப்பாட்ட அவ கொடுக்குறா. Even though her parents resisted her to participate in the beginning, she emphasized that only swimming could make her happy. ஆரம்பத்தில் அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தடுத்தாலும் கூட அவள் எடுத்து சொல்கிறா, எனக்கு ஸ்விம்மிங்கில் தான் ஆர்வம் அதிகம், அந்த ஒரு விஷயந்தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வைக்கும் அப்படின்லாம் சொல்கிறா. This made them to comprehend her passion for swimming. Divya's mother gave her consent to participate in the competition. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு அவளோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஸோ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தங்களோட விருப்பத்தை, சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க திவ்யா கிட்ட. Chapter 4. In the deep end. Coach Parameshwari stood in the middle of the field and encouraged the participants. Her whistle sound made them to wake up early at 5 a.m. and everybody ran to the field. Coach Parameshwari அந்த ஃபீல்ட் நடுவில் இருந்துக்கிட்டு எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களோட விசில் சத்தம் கேட்ட உடனே குழந்தைங்க எல்லாருமே 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேகமாக ஃபீல்டை நோக்கி போகிறாங்க. Divya was so innocent that she didn't even know the purpose of their running. Her parents were staying in a relative's house. திவ்யா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. அவளுக்கு எதுக்காக இந்த பிள்ளைங்கள்லாம் வேகமாக ஃபீல்டுக்கு ஓடுறாங்கங்கிறது கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஒரு சொந்தக்காரவங்க வீட்டில் தங்குறாங்க. Divya happened to meet a tall girl named Uma with whom she exchanged greetings. திவ்யா அங்கே இந்த காம்படிஷன் சமயத்தில் ஒரு உயரமான பொண்ணை பார்க்குறா. அவள் பேர் உமா. அவகிட்ட கொஞ்சம் பேசி பழகிறா. Although Divya got accustomed to swimming, wearing the swimsuit and bundling her hair into the cap were new things to her. திவ்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நீச்சல் அடித்து பழக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனில் எப்படி அந்த ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கணும், இந்த விஷயம்லாம் அவளுக்கு ரொம்பவே புதுசு. அது மட்டும் இல்லை, ஸ்விம் சூட் வேர் பண்ணிக்கிறது, அப்புறம் அவளுடைய அந்த முடியெல்லாம் எடுத்து இந்த கேப்குள்ளார வச்சு அது பண்டில் பண்ணுறது, இது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே புதுசான ஒரு விஷயமா இருக்குது. The coach listed out the rules that the participants should strictly follow. The coach பரமேஸ்வரி வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட, பங்கேற்பாளர்கள்ட்ட என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. When Divya fell into the pool, fear embraced her and whatever she saw appeared to be bluish. அவள் தண்ணிக்குள்ளே விழும்போது ரொம்பவே பயப்படுறா. எதெல்லாம் பார்க்குறாளோ அது எல்லாமே அவளுக்கு ப்ளூ கலரில் தெரியுது. She accidentally inhaled some water. She noticed a girl standing beside her. She introduced herself as Ambika Badi from Mangalamedu. ஸ்விம்மிங் பூல்குள்ளார இறங்கினோன்னே கொஞ்சம் தண்ணியை அவள் தெரியாமல் குடிச்சிடுறா திவ்யா. பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறா. அது அவ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா, அம்பிகா பதி அப்படின்னு. அவளை எல்லாரும் அம்பிகா கூப்பிடுறாங்க. மங்களமேடு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவ வந்திருக்கா. It was actually Ambika who pushed Divya into the water. But இதுக்கு முன்னாடி அம்பிகா தான் திவ்யாவை தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஆனால் திவ்யா forgave her. ஆனால் திவ்யா அவளை மன்னிச்சு விட்டுறா. Divya was unaware of the technical things called strokes in swimming, whereas Ambika had been familiar with those terms. இந்த நீச்சல் அடிக்கும்போது ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இது எதுவுமே திவ்யாவுக்கு அறிமுகம் கிடையாது. ஆனால் அம்பிகாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்விம்மிங் பூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. லேட்டர் முத்துராம் ஜாயின்ட் கோச் பரமேஸ்வரி டு டெமான்ஸ்ட்ரேட் ஹவு டு ஸ்விம் இன் த ரேஸ். கொஞ்ச நேரம் கழித்து கோச் பரமேஸ்வரியோடு சேர்ந்து முத்துராம் அவர்களும் எப்படியெல்லாம் நம்ம அந்த ஸ்விம்மிங் ரேஸில் கலந்துக்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. They gave an awareness to the participants about how to swim in lanes which are segregated by floated plastic dividers. ஸ்விம்மிங் பூலில் எப்படி நீச்சல் அடிக்கணும், அந்த எப்படி ஒவ்வொருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவங்க நீச்சல் அடிக்கிற அந்த தடம் வந்து எப்படி பிளாஸ்டிக் டிவைடர்ஸால் பிரிக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க கோச் பரமேஸ்வரியும் முத்துராம் அவர்களும். முத்துராம் told Divya that she was swimming on a strange type of front crawl. He also added that any style could be acceptable since it was a freestyle race. He appreciated her speed. முத்துராம் திவ்யா கிட்ட சொல்றாரு, இவ ஸ்விம் பண்ணுறது ஒரு விதமான ஃப்ரண்ட் க்ரால்,
அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவளுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல. அப்புறம் சொல்கிறாங்க, எந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்விம்மிங் வேணால் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் ரேஸ், குறிப்பிட்ட ஒரு ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு முத்துராம் அவர்கள் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ட்டு சொல்கிறாரு. ரொம்ப திவ்யாவோட ஸ்விம்மிங் ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. திவ்யா எக்ஸ்பீரியன்ஸ்ட் சிவியர் பெயின் இன் ஹர் லெஃப்ட் ஆர்ம் டியூ டு ஸ்டெயின். கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி ஸ்விம் பண்ணுறதுனால திவ்யாவோட லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வலிக்குது அவளுக்கு. Chapter 5 Duck to Water. The next day, Divya's parents and brother were cheering her during the competition. காம்படிஷன் நடந்துட்டு இருக்க சமயத்தில் திவ்யாவோட பேரண்ட்ஸும் பிரதரும் அவளுக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஆல் கண்டெஸ்டன்ட்ஸ் வேர் ஸ்டாண்டிங் இன் தேர் பொசிஷன். எல்லா கண்டெஸ்டன்ஸும் ரொம்ப தயார் நிலையில் இருக்கிறாங்க ஸ்விம்மிங்காக. எல்லா போட்டியாளர்களும் ஆர்வமாக தங்களுடைய பொசிஷனில் நிற்கிறாங்க இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனுக்காக. On hearing the whistle sound, Divya dove with full potential, determined to cross at least 10 meters. எப்படியாவது 10 மீட்டர் கடந்துடணும் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவள் டைவ் பண்ணுறா திவ்யா. ஷி வாஸ் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஷி had ample experience from jumping long distances into the lake from the high banks back home. திவ்யாவுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் சின்ன வயசில் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த ஏரியில் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஜம்ப் பண்ணி அவளுக்கு பழக்கம் இருக்குது. ஷீ டிட் நாட் லூஸ் ஹர் ஃபோக்கஸ். தன்னோட ஃபோக்கஸை விடாமல், டீவியேட் ஆகாமல், மைண்ட் டைவர்ட் ஆகாமல் அவளால் டைவ் பண்ண முடியுது. Divya came in the 5th place, that too in the first competitive swim of her life. Her family became overjoyed as Muthuram informed that she was qualified for the state level. திவ்யா ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணிட்டா அப்படின்னு முத்துராம் வந்து சொல்லும்போது அவங்க ஃபேமிலி ஃபுல்லுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவள் இப்போது 5th பிளேஸை அடைஞ்சிருக்கா. அம்பிகா அண்ட் உமா tied for 2nd place. அம்பிகா challenged Divya that she was going to beat her in Chennai too. அம்பிகாவும் உமாவும் 2nd பிளேஸ்க்கு டையில் வந்துட்டாங்க. அம்பிகா திவ்யா கிட்ட சேலஞ்ச் பண்ணுறா, சென்னையிலையும் கூட நான் வந்து உன்னை கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு. பட் திவ்யா வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் டு ப்ராக்டிஸ் ஸோ ஹார்ட். ஆனால் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திவ்யா இருக்கா. Meanwhile, in her hometown, the harvest season was over. The cotton had all been plucked and was sent in the lorries to the market. She spent her leisure either with Ramu or at the lake. தன்னுடைய ஹோம் டவுனில் அறுவடை காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ காட்டன் எல்லாத்தையும் அவங்க லாரியில் ஏற்றி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க. தன்னுடைய ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் திவ்யா ஒன்று ராமு உடையோ அல்லது அந்த லேக்லையோ தான் அவள் ஸ்பெண்ட் பண்ணுறா. முத்துராம் told Divya that உமா won 2nd place with a butterfly stroke. முத்துராம் திவ்யாக்கிட்ட சொல்கிறாரு, உமா வந்து 2nd பிளேஸில் வின் பண்ணியிருக்கா, அவள் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. He also added that she had to practice a lot if she desired to participate in national level contest. நேஷ்னல் லெவல் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு திவ்யா விரும்பினான்னா இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு முத்துராம். ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் திவ்யா டிராக்ட் முத்துராம் டு த லேக் டு ப்ராக்டிஸ் எப்பப்பெல்லாம் பண்ணுறாலோ திவ்யா முத்துராமையும் கூட்டிகிட்டு லேக்குக்கு போயிடுறா. இது அவளுடைய கான்ஃபிடென்ஸை ரொம்பவே எடுத்து நமக்கு காட்டுது. Chapter 6 Rogue Wave. முத்துராம் accompanied Divya to Chennai. முத்துராம் சென்னைக்கு திவ்யாவை கூட்டிட்டு போறாரு. People from different states had assembled there. அங்கே காம்படிஷனுக்கு நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க. திவ்யா ரிசீவ்ட் மோட்டிவேஷனல் சப்போர்ட் ஃப்ரம் முத்துராம் நவ் அண்ட் தென். அப்பப்போ அவள் தோண்டு போகும்பொழுது திவ்யாவுக்கு முத்துராம் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு. He constantly guided how she could do turns faster or more efficiently. எப்படி அந்த ஸ்விம்மிங் பூலில் திரும்பும்போது எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் அப்பப்போ முத்துராம் திவ்யாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. The swimmers were competing in batches and Divya's turn came at 7 p.m. அங்கே ஸ்விம் பண்ணுற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் அவங்களுடைய டேர்ன் படி பேட்சஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. திவ்யாவோட டேர்ன் 7 p.m. அதாவது இரவு 7 மணிக்கு அவளோட டேர்ன் வருது. அப்போ தான் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறா.
She swam with more concentration and she didn't even notice the contestant on her right. பக்கத்துல யார் ஸ்விம் பண்றாங்கிறத கூட அவன் நோட் பண்ணல. அந்த அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவ ஸ்விம் பண்றா. ஏன்னா எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு குணமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதுல திவ்யா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம எல்லாருமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் லெசனை ஆத்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க. When the competition results came, the reporters crowded around her. Competition முடிவு வந்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவளை சூழ்ந்துக்கிறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா won the 3rd place in the state level swimming competition. அப்போதான் அவளுக்கு தெரியுது தான் அவ ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல நம்ம 3rd place வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு அப்பதான் புரியுது. அம்பிகா அண்ட் உமா got 1st and 2nd place respectively. அம்பிகா first place-உம் உமா second place-உம் வாங்குறாங்க. உமா could not resist the fact that Ambika had secured the first place. உமா தான் the tallest girl. அம்பிகா கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். உமாக்கு தாங்கிக்கவே முடியல, எப்படி அம்பிகா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் நினைக்கிறா. அவளுக்கு ஜெலசி ஃபீலிங் வந்துருது. இந்த ஸ்டோரியில ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், கெட்ட விஷயங்களை நம்ம இக்னோர் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். உமா tried to degrade Ambika by saying that she had the qualification to play only in 6 to 9 years category. உமா அம்பிகாவை பார்த்து சொல்றா, நீ ரொம்ப குட்டியா இருக்க, நீ 6லேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கான காம்படிஷன்ல தான் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்களை மாதிரி பெரிய பிள்ளைங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்பிகாவை ரொம்ப டீக்ரேட் பண்ணி, அதாவது கொஞ்சம் அவளை தரக்குறைவா பேசுறா. When both of them were quarreling, Divya intervened. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திவ்யா குறுக்க வரா. In a fit of anger, Divya said that she would punch her. ஒரு கோபத்துல, ஏன் நீ அம்பிகாவை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பேசினீன்னா நான் உன்னை குத்திடுவேன் அப்படின்னு பஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றா. உமா mocked at her short hand. அப்போ உமா திவ்யாவோட அந்த கை சின்னதா இருக்கு இல்லையா, அதை பார்த்து கிண்டல் பண்றா. The coach interfered and scolded them. When Divya explained the situation, the coach warned them that if that would continue, they would be disqualified. அப்போ இந்த கோச் பரமேஸ்வரி அவங்க வந்து குறுக்க வராங்க, வந்துட்டு அந்த பிள்ளைங்களை தடுக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது திவ்யா அங்கே நடந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போ கோச் வந்து அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் காம்படிஷன்லேருந்து டிஸ்குவாலிஃபை உங்களை பண்ணிடுவோம், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வைக்கிறாங்க. She also insisted that punching someone will disqualify Uma as well. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்கா உமா உன்னையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க. இதோட சாப்டர் 6 முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.